ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாங்க வாங்க. பழுத்த நேந்திரப்பழம் 2, 4 முட்டை, பொடிச்ச சர்க்கரை 1/4 கப், 25 கிராம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் நெய். நேந்திரப்பழம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் சூடானதும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கிறேங்க. நெய் சூடானதும் முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா செவந்ததும் வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. பருப்பு வறுத்த நெய்யில நறுக்கி வச்சிருக்கிற வாழைப்பழத்தை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. பத்துலங்க இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. வாழைப்பழம் நல்லா வதங்கணுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. நல்லா ப்ரௌன் கலர் இந்த மாதிரி பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலர் வரணுங்க. அதுக்குள்ளே நாம முட்டை அடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. குவான்டிட்டி அதிகமாக வேணுங்க. இன்னொரு 4 முட்டை கூட சேர்த்து எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கலாங்க. முட்டை எடுத்துக்கிறதுக்கு பொறுத்து பழவும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் பத்தலைங்கன்னு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் வதங்கட்டுங்க. இனிப்புக்கு தேவையான அளவு 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளுங்க. ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
வாழைப்பழம் நல்லா வெந்து உடஞ்சி இந்த மாதிரி கலர் மாறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. வதக்கி வச்சுருக்கிற வாழைப்பழம் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த முட்டை மிக்சரோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பாதி போட்டுக்கலாங்க. நல்லா மிக்சிங் ஆயிடுச்சுங்க. அடுப்பில் வச்சுக்கலாங்க. சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சுற்றி விட்டுருங்க. சூடானதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டை பனானா மிக்சர் இதில் ஊற்றிக்கலாங்க. சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு சைடு கீழே சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த திருப்பி போடலாங்க. மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இப்படி கமுத்திடுங்க. இந்த சைடு வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வச்சுக்கலாங்க. வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. முட்டை பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நல்லா சாப்பிட்டா பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாங்க.